குட் ஆஃப்டர்நூன். கோணம் ஃபார்மில் இருக்கோம். இப்போ இந்த நெல்லுக்கழனி கிட்ட நிற்கிறேன்னா, இந்த வாட்டி வந்து மகேந்திரா 606 வித நெல் வாங்கி நாற்று விட்டு வச்சுருக்கோம். ஏற்கனவே இந்த நெல் வந்து ஒரு வாட்டி ஓட்டி உயிர் உரமெல்லாம் கொடுத்து வச்சுருக்கு. இன்றைக்கி காத்தால வந்து இதில் ஜீவாமிர்தம் கொடுத்துட்டு இப்போ ஃபைனலாக ஓட்டி பரம்படிச்சிடுவாங்க. ஒரு பக்கம் நாற்று பிடிங்கி வச்சுருக்காங்க. போராதுன்றாங்க, பார்க்கணும் அது எப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டுவார்ட்ஸ் ஈஸ்ட் வந்து கொஞ்சம் பள்ளம். ஸோ அங்கேருந்து மண் வந்து இழுத்துட்டு வரணும். ஸோ நம்ம ஃபார்ம் ஹேண்ட் இன்றைக்கி ஒருத்தர் வர சொல்லியிருக்கோம். அவர் வந்து அந்த பரம்படிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லெவலிங் அது. ஸோ அதனால் எங்கெல்லாம் மேடாக இருக்கோ அங்கேருந்து மண் எடுத்து வந்து இங்கே விடுவாங்க. அது ரொம்ப கஷ்டம்தான், கொஞ்சம் மெக்கானிக்கலாக கஷ்டம். மாடு இருக்கச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்திருக்காரு. அவர் என்னென்னா நானும் டிராக்டரில் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு அவரோட சேர்ந்து இவரும் உட்காந்துருக்காரு டிராக்டரில். அந்த கீழ்த்தலை ஃபுல்லாத்தே வந்து ஓட்டி பரம்படிச்சிட்டாங்க. இப்போ மேலே இருக்காங்க. மேலே நிலம் எப்படின்னா ரொம்ப அகலம் கம்மி, ஆனால் ரொம்ப லெங்க்தி ஸ்ட்ரெச்சு. 37 சென்ட்டாக தான், ரொம்ப லெங்க்த்தியாக இருக்கும், இதுவாக இருக்குது. ஆனாலும் அவருக்கு வந்து அந்த டிராக்டரை திருப்பி திருப்பி ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது. அனதர் திங் வந்து பார்த்திங்கன்னா, இதுவும் ஈஸ்டர்ன் சைடு வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். அதனால் வந்து இப்போ அங்கேருந்து அந்த மண் எடுத்துன்னு வந்து இந்த பரம்படிக்கிறாங்க. இப்போ இதுக்கு அந்த மேலே அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹாஃபாக பிரித்து மேல் பக்கம் பரம்படித்து கொண்டு வந்துட்டார். இப்போ இந்த கடைசியில் கொஞ்சம் பிட்டு மட்டும் இப்போ பரம்படிக்கிறாங்க. இப்போ இதில் என்ன பார்த்திங்கன்னா, நம்மளது நடுவில் இது மாதிரி ஏரி வாய்க்கால் போகிறது. நம்மளது இந்த பக்கம் வரைக்கும் நிலம் ஆக்சுவலாக. திருப்பி நடுவில் ஒரு பிட்டு மட்டும் ஏரி வாய்க்கால், திருப்பி நம்மளோட இந்த 37 சென்ட் மட்டும் இதோட சேர்விலாக்கம் எல்லாம் முடியுது. ஸோ நம்மளுக்கு தான் லாஸ்ட் பிட்டிங்கு. இப்போ இதை இப்போ ஓட்டிகிட்ருக்காங்க. இதுதான் பரம்பு தடை வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பலகை இருக்குது பாருங்கள், அந்த டிராக்டர் பின்னாடி. அதை ஒருத்தர் பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பார். எந்த இடத்துல வந்து அவருக்கு அந்த மேடு தெரியறதோ அந்த இடத்துல அந்த பலகையை அழுத்தி விட்டார்னா அங்கேருந்து அந்த மண் அப்படியே எடுத்துகிட்டு வரும். அதை பாருங்கள். இப்போ அந்த பலகையை அழுத்துவார், அந்த இடம் மேடாக இருந்தால். இப்போ அங்கேருந்து அது மண்ணை இங்கே கொண்டு வரும். டிப்பிக்கலி லெவலிங் இது. இந்த மண்ணை பார்த்திங்களா எவ்வளோ மண் வருது, அதை இந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இப்போ அந்த கார்னர் இல்லாமல் ஈவன் அவுட் பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் ஒரு சென்டரில் ஒன்று இருந்தது. இப்போ அங்கே வந்து வந்துட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக லெவல் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா கீழே மட்டும் தண்ணி இருந்தது, மேலே வந்து கொஞ்சம் புறம்பாக இருந்தது. இப்போ கரெக்டாக மேலேயும் தண்ணி ஏற ஆரம்பிச்சிடுச்சு. தட் மீன்ஸ் இந்த லெவல் ஆகிடுது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி இங்கே ஜாஸ்தி தான் இருக்கும். பட் ஸ்டில் அங்கே தண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா ரெடியாக இருந்தது இல்லையா, இப்போ நாற்று நடவு பண்ணவும் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு பேட்ச் வரணும். ஆக்சுவலாக 12 பேர் வரணும் மொத்தம். இது ஒரு 55 சென்ட் அப்படிங்கிறதுனால இது என்னமோ ஏக்கருக்கு 24 பேர் அப்படிங்கிறது இங்கே ஒரு கணக்கு. ஸோ அந்த 5 சென்ட்டு தானே நாங்கள் பார்த்து பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. 12 பேர் வரணும். ஒரு 3 பேர் ஆல்ரெடி 2:45 நட ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லியிருக்காரு 2 நாற்று கொஞ்சம் எட்ட வைங்கன்னு சொல்லியிருக்கேன். நட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னால் கிட்ட போக முடியல, ஏன்னா வரப்பு ஃபுல்லாக ரொம்ப சேராக இருக்குது. எனக்கு அது நடக்கவே தெரியாது, அதனால் ரொம்ப கஷ்டம். இன்னும் பழகலை அதில். இன்னும் இது கொஞ்சம் முடிஞ்ச உடனே பார்க்கலாம். இது முடிச்சுட்டு இப்போ இவங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கீழ் நிலத்துக்கு இறங்கிடுவாங்க. இப்போ ஃபுல்லாக நடவு நட்டு முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம எண்டுக்கு வந்துட்டோம்.
ஆக்சுவலாக நான் 12 பேர் சொல்லியிருந்தேன், 2 நிலமும் பண்ணிடலாம் 55 சென்ட்டுன்னு. இன்றைக்கி இந்த 30 சென்ட் மட்டும் கவர் பண்ணுறாங்க, ஏன்னா 4 பேர் தான் வந்திருந்தாங்க. இன்றைக்கி இந்த நிலம் முடிஞ்சிடும். நாளைக்கு தான் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, வெர்மி கம்போஸ்ட் வந்து இதில் அப்படியே ஜஸ்ட்டு தூவி விட சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா அகலம் கம்மி. ஸோ வரப்புலேருந்தே விசிறி விடலாம். ஸோ வரப்பு நடுக்க நடந்து அப்படியே ஒரு 2 மூட்டை 50 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அப்படியே விசிறி விட சொல்லியிருக்கேன். நாளைக்கு வந்து கீழ்கழனி கவர் பண்ணிவிடுவாங்க. இதோட இந்த நெல் நடவு முடிஞ்சிடுது. தேங்க்யூ.